ஆல்ரெடி ஷார்ட் கேம்ஸில் ஒரு கேம் பார்த்துருப்போம். இப்போ ஷார்ட் கேம்ஸில் செகண்ட் பார்ட் 2 ரெண்டாவது கேம். ஸோ இந்த கேம் அதை விட சின்னது. போன வாட்டிச்சு ஒரு 10 மூவ் 12 மூவ் 15 மூவ் அப்படின்னு இருந்திருக்கும். இந்த வாட்டி ஜஸ்ட் ஒரு 7 மூவ் 8 மூவ், அதுக்குள்ளே 7 மூவ்லேயே கேம் முடிஞ்சிடும் ஐ திங்க். ஸோ அந்த ஷார்ட் கேமை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஒயிட் இப்போ என்ன பண்ணுறாங்க, E4 விளையாடுறாங்க. ஸோ பிளாக் என்ன பண்ணுறாங்க, E5. இது வந்து ஒரு ஓப்பனிங் மெத்தட், ஓப்பனிங் பிரின்சிபல். அந்த ஓப்பனிங் பிரின்சிபல் படித்தா நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக இந்த கேமை இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ E4 E5. ஸோ இப்போ நைட் விளையாடுறாங்க. 0 1 2 3. ஸோ நைட் இங்கே வச்சுருந்த ஐடியா என்ன, இந்த பானை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ நைட் அட்டாக் த பான். ஸோ இப்போ ஆப்போனேட் என்ன பண்ணுறாங்க, அந்த பானை சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, பானை புஷ் பண்ணி சப்போர்ட் த பான். ஸோ சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பிளாக் என்ன ஆகும், பிளாக் பானை சப்போர்ட் பண்ண முடியும். ஒயிட் என்ன பண்ணுறாங்க, பீஸை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, பிஷப் C4. இந்த பிஷப் நல்லா கவனிச்சுக்கோங்க. பிஷப் எங்கே வருது, C4. ஸோ பிஷப்போட ஒரு பெஸ்ட் பிளேஸு இந்த பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். பிஷப் நம்ம டெவலப் பண்ணும்போது இந்த ஸ்கொயரில் டெவலப் பண்ணுற ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிஷப் C4. இதோட ஐடியா என்னென்னா, எப்பயுமே இந்த பானை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஷப் இந்த பானை வந்து ஒரு வீக் பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிஷப் இந்த பானை அட்டாக் பண்ணுற ஐடியாவில் இங்கே இருக்குது. ஸோ இப்போ பிளாக் விளையாடணும். ஸோ இதை டெவலப் பண்ணோடனே பிளாக் என்ன பண்ணாங்க, அவங்களும் பிஷப்பை டெவலப் பண்ணி இந்த பிஷப் G4. பிஷப் G4 வச்சு ஐடியா என்ன, இந்த நைட்டை பின் பண்ணிடலாம். நம்ம பின் சப்ஜெக்ட் படிச்சுக்கணும். இந்த நைட்டு சப்போஸ் நீங்கள் என்ன வச்சிங்கன்னா, இந்த பிஷப் கேப்சர் குயின் அப்படின்னு வரும். ஸோ அது இதை என்ன பண்ணுறாங்க, நைட்டை பின் பண்ணாங்க. ஸோ நைட்டை பின் பண்ணதுனால என்னாச்சு, அந்த பீஸை ஆக்டிவாக விளையாட முடியாது. பின் பண்ணுற மெத்தடே அதுதான். ஒரு பீஸை பின் பண்ணணும்னா அந்த பீஸால் ஆக்டிவாக விளையாட முடியாது. ஸோ பின் பண்ணிட்டான். ஸோ பிளாக் அதை விளையாடனோடனே ஒயிட் என்ன பண்ணாங்க, ஒரு பீஸை டெவலப் பண்ணாங்க. டெவலப் த நைட். 0 1 2 3 இங்கே டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பிளாக் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த பானை டெவலப் பண்ணுறாங்க. இந்த பான் இங்கே டெவலப் பண்ணுறீங்க, பிஷப் இங்கே வரும். அதுக்கு ஒரு ஸ்கொயர் பிஷப் இங்கே வரும், நைட்டு இந்த இடத்துக்கு வரும். பிஷப் நைட்டு இப்படி வந்தோடனே அப்புறம் இப்படி கேன்சல் பண்ணுவோம். ஸோ இந்த செட்டப் கிரியேட் பண்ணுறது அந்த பானை நகர்த்திருக்காங்க. அவங்களால அது விளையாட முடிஞ்சுதா இல்லையா, அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ கிங் இங்கே, ரூக் இங்கே, பிஷப் இங்கே, நைட் இங்கே, ஸோ பான் இங்கே. ஸோ இப்போ பிளாக் என்ன விளையாடுறாங்க, ஜஸ்ட் மூவ் த பான். G6 G5 6th ரேங்க். G6ல அந்த பானை மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஒயிட் ஒரு காம்பினேஷன், ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி இந்த கேமை எப்படி வின் பண்ணலாம் அப்படி ஒயிட் வந்து ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. அது எப்படி, இந்த பானை தந்தோடனே ஒயிட் என்ன பண்ணுறாங்க, நைட் இன்டு பான் அப்படின்னு கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த நைட் வந்து பின்னில் இருந்த நைட். அப்போ அந்த நைட்டை வந்து மூவ் பண்ண என்னாச்சு, பேக் பிஷப் என்ன பண்ணுறாங்க, குயினை கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ குயினை கேப்சர் பண்ணிட்டாங்களா. ஸோ ஒயிட் என்ன பண்ணாங்க, ஒரு பானை கேப்சர் பண்ணிவிட்டு 9 பாயிண்ட்ஸை கொடுத்துட்டாங்க. நம்ம சர்ப்ரைஸ் மூவ்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி இது ஒரு சர்ப்ரைஸ் மூவ் தான். ஸோ பிளாக் வந்து இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. நைட் எடுத்து ஒரு பான் தானே கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம போய் குயினை கட் பண்ணிடலாம் அப்படின்னு குயினை கட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன விளையாட போகிறாங்கன்னா, குயினை கட் பண்ண உடனே பிஷப் ஷேக். ஸோ பிஷப் இன்டு பான். ஐடியா நைட் சப்போர்ட் த பிஷப். ஸோ குயின் இங்கே கட் பண்ணாங்க, அவங்க செக் வச்சிட்டாங்க. ஸோ இப்போ கிங்கு எஸ்கேப் இங்கே வராங்க. ஸோ கிங்கால் இங்கே போக முடியாது, நைட் கண்ட்ரோல். ஸோ கிங் ஒரே ஒரு எஸ்கேப் போய் இங்கே தான். ஸோ இப்போ யார் விளையாடணும், ஒயிட் விளையாடணும். ஸோ ஒயிட் என்ன பண்ணாங்க, 0 1 2 3 0 1 2 3 வச்சுட்டாங்களா. இப்போ நைட் இங்கே வச்சோன்னே என்னாச்சு, செக் வருது. 0 1 2 3 செக். ஸோ இப்போ கிங்கால் இங்கே போக முடியாது, நைட் செக் வரும். இங்கே வந்தால் பிஷப் செக்கு, இங்கே போனால் நைட் செக்கு, இங்கே போனால் பிஷப் செக்கு. ஸோ கிங்கால் எங்கேயுமே இதை கட் பண்ண முடியாது, நைட் சப்போர்ட். ஸோ இந்த ஷார்ட் கேமை பார்த்தீங்களா, போன வாட்டி நம்ம போன கிளாஸில் பார்த்த ஷார்ட் கேமோட இது சின்னது, அதை விட சின்னது இந்த கேம். அதுக்குள்ளே ஒயிட் என்ன பண்ணாங்க, வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி
நிறைய குட்டி குட்டி சம்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். டைம் கிடைச்சா அந்த ஓப்பனிங்ஸ்லாம் எப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ அந்த ஓப்பனிங் அது நிறைய ஓப்பனிங்கில் நிறைய இருக்குது, நிறைய விதமாக இருக்குது ஓப்பனிங்லாம். ஸோ நான் பார்க்குறேன், அந்த ஓப்பனிங்ஸும் நான் வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நன்றி நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி நீங்களும் நிறைய விளையாடி பாருங்கள், நிறைய யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ நிறைய பேருக்கு இது நிச்சயமாக பயன்படும். ஸோ நன்றி நண்பர்கள்.